நம்ம படிக்கிற கல்வி வந்து நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட இணைந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து நைல் நதியை பற்றி படிக்கிறோம், யமுனா நதியை பற்றி படிக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம வாழ்நாளில் எத்தனை பேர் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கம்மாய்கள் எத்தனை, அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இந்த லோக்கல் பாடத்திட்டத்தில் வந்து அந்த கம்மாயினுடைய பேர்கள் அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். 1730 முத்துவடுநாத தேவர் அவர்களால் தெப்பக்குளம் தோண்டப்பட்டு இந்த சிவகங்கை நகரம் உருவானது. உருவானதிலிருந்து சிவகங்கை மன்னர்கள் காலத்தில் தெப்பக்குளம் உட்பட 15 ஊரணிகள் அவர்கள் காலத்திலே அவர்களால் உருவாக்கப்பட்டு இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற அந்த 300 ஏக்கர்லேருந்து நீர்வரத்து செட்டி ஊரணி மூலமாக ஊரணிக்கு இதனோட ஒன்று தொடர்புடைய ஒரு நீர்வரத்து கால்வாய் அமைக்கப்பட்டது. அதை தான் சிவகங்கை நகரத்துக்கு முழுவதும் நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஊரணியுமே ஒரு முன்னோர்களுடைய பேரில் வெட்டப்பட்ட ஊரணி தான். உடசா ஊரணின்னு சொல்கிற அந்த ஊரணி வந்து உடையார் சேர்வை ஊரணி, நம்ம மருதுபாண்டியருடைய அப்பாவோட பேர். அதே மாதிரி நம்ம மருதுபாண்டியருடைய அம்மா பேரில் வெட்டப்பட்ட ஊரணி ஆத்தா ஊரணி, அது நகராட்சிக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சாத்தப்பையா ஊரணி, நம்ம சிவகனுடைய முதல் மன்னர் சசிவர்ணத்தையருடைய குரு அவர், அதுதான் சாத்தப்பையா ஊரணி. அவருடைய சமாதி கூட முன்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குண்டூர்னி எடுத்துக்கிட்டோம்னா யாரோ ஒரு செட்டியார் நமக்கு வெட்டி கொடுத்த ஊரணி, அதை கூட போன நகராட்சி பிரிவில் வந்து மூணுனாங்க. மக்களுக்காக பயன்படுகிற வரை தான் அது வந்து பொது சொத்து. கமர்ஷியலாக வந்துருச்சோ அதை வந்து என்னென்னா அது எங்களுடைய வாரிசுக்கு அது போயிடும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். இப்போ இருக்கிறவனுடைய மணலை தெரிஞ்சு தான் அப்படி எழுதி வச்சுட்டு போனாரான்னு தெரியல. சிவகங்கை நகரில் விழுகிற மழை தண்ணீர் அத்தனையுமே அந்த கால்வாய் வழியாக ஓடி பெட்ரோல் பங்க் வழியாக வந்து காத்தாட்டி கண்மாய் அப்படிங்கிற கண்மாய்க்கு வருது. அதோடு ஒரு பிரிவு வாய்க்கால் வந்து அங்கே செக்கடிக்கு உள்ள செக்கடி ஊரணிக்கும் போகும். இது பூரா மழை பெஞ்சு நிரம்பி அது அடுத்து வந்து இந்த காத்தாட்டி கண்மாய்க்கு அடுத்து இப்போ நம்ம நிற்கிற இந்த ஆலமரம் உள்ள இடத்துல வந்து ரெட்டைப்புலி கண்மாய். இந்த கண்மாய் ஒரு விசேஷமான கண்மாய். எப்படின்னா இதில் வந்து வருடம் முழுவதும் தண்ணி நிற்கும். வெளிநாட்டு பறவைகள், அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க, வெளிநாட்டு பறவைகள் எடுக்கிறவங்களாம் இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ கூட 2-3 வெளிநாட்டு பறவைகளை நாங்கள் பார்த்தோம். ஒரு 10 வந்து முக்குளிப்பான்னு சொல்லிட்டு வந்து தண்ணீர் பறவைலாம் இங்கே இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி செழிப்பான இடம் இந்த இடம். அதை வந்து கவனிப்பார் இல்லாமல் இருக்குது. சுற்றி வர வேலைக்காகத்தான் அதெல்லாம் இருக்குது. என்ன காரணம்னா இந்த விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இதை வந்து தமிழ்நாடு அரசு மீட்டெடுத்து விவசாயங்கிற ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துக்கிறணும். ஊரோட சுகாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற கழிவு நீர் குப்பைகளை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த குப்பையை ஒரு மறைவிடத்துக்கு கொண்டு போய் எரிச்சு விடுறது எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஊருக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆற்றுல கொண்டு போய் துணியை விடுறது மாதிரி. எவனோ ஒரு ஜோசியக்காரன் நீங்கள் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அந்த ஆற்றோட விட்டுட்டிங்கன்னா உங்கள் பாவம்லாம் போயிடணும் எந்த ஜோசியக்காரன் சொன்னான்னு தெரியல. இது வரைக்கும் அதை ஒரு ஆற்றை மாசுபடுத்துறத விட மிகப்பெரிய பாவம் என்ன இருக்க முடியும்? தெப்பக்குளமே சீர்குலைஞ்சு போயிருக்கு. அவங்க வீட்டில் என்னென்ன பழைய பொருள் இருக்குது அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பையில் போய் அப்படியே 2 வீலரில் போகும்போது தெப்பக்குளத்தில் வீசிட்டு போகிறது, செட்டி ஊரில் வீசிட்டு போகிறது, காத்தாட்டிக்க மேலே வீசிட்டு போகிறது. எல்லாருமே அவங்க குப்பையை கொண்டு போய் எங்கேயோ சேகரிக்கிறது, அது குப்பை கூடையில் போடுறது, அல்லது குப்பை கூட முனிசிபாலிட்டியில் குப்பை கூட வரும்பொழுது அவங்கள்ட்ட போடணுங்கிறது கிடையாது. அதனுடைய அந்த நீர்வரத்து பாதையை அதை அடைக்குது. வெளிநாடுகளில் நான் பல நாடுகளில் இஸ்ரேலு, சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து சாக்கடைகளை கழிவு நீராக்கி கால்வாய்கள் கட்டி விடப்படுது. ஆனால் அங்கு மழை நீரை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் சாக்கடை கால்வாய்க்கு பதிலாக மழை நீர் கால்வாயை கட்டி விட்டுருக்காங்க. சாக்கடைகளையும் இதையும் தனி கால்வாய் எடுத்து அரசே முழு பொறுப்பேற்று அந்த குப்பைகள் ஒவ்வொரு தெருவுலையும் வசூலிக்கப்பட்டு அந்த குப்பை இந்த வீட்டில் இருக்கா அப்படிங்கிற அடையாளமே இல்லாமல் அங்கே இருக்கும். இங்கே வீட்டை சுற்றி குப்பை, வீட்டை சுற்றி கழிவு, அதை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை. அங்கே அப்படி கிடையாது. பெய்கிற மழை தண்ணீர் அந்த வீட்டிலேருந்து கரெக்டாக ரோடு வழியே பைப் போட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் சேகரிச்சிடுறாங்க. இந்த கழிவு நீர் இருக்குல்ல, அந்த கழிவு நீருக்கு தனி கால்வாய் போட்டு பைப்பிலே போட்டு அதை கொண்டு போய் கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு போகுது. அங்கேருந்து நேராக பம்ப் பண்ணி தோட்டத்துக்கு போய் அதெல்லாம் பூரா ஆட்டோமேட்டிக் விவசாய தோட்டங்களுக்கு போயிடுது. தோட்டங்கள் அவ்வளவு அருமையாக வளருது. ஆக இங்கே கழிவு நீர் இருக்கா அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு அரசே அதை பராமரிக்குது. கழிவு நீர் ஓடுற கால்வாயிலேயே கூட்டி உள்ள குப்பையை தள்ளிடுறாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிற நம்ம நகராட்சி தொழிலாளர்கள் அதை போய் ஒரு அரிகரண்டி மாதிரி வச்சு அள்ளி அதை வெளியில் எடுத்து போட்டு அது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் உணரணும். அதனால் ஒரு சாக்லேட் பேப்பராக இருந்தாலும் இல்லை ஒரு பேருந்து டிக்கெட்டாக இருந்தாலும் அது உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் வேணும்.